வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 2 வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா ஆவடியில் கோவில்பதையில் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஒன்று நார்த் ஃபேஸிங்கில் வருது, இன்னொன்று சவுத் ஃபேஸிங்கில் வருது. ரெண்டும் லேண்டும் அப்ரோடு பில்டிங் அப்ரோடு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஏரியா சூப்பராக இருக்குது. அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களோட மொபைலை தேடி வரும். தேங்க்யூ. பாருங்கள். இப்போ நம்ம அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்துட்ருக்குறோம். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி ஆவடி கோவில்பதையில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு இந்த 2 வீடு சேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்த் ஃபேஸிங்லேயும் ஒன்று சவுத் ஃபேஸிங்லேயும் இருக்குது. ரெண்டுமே 20 அடி ரோட்டில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. அளவு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. அளவு லேண்டோட அளவு 30க்கு 40 30க்கு 40ன்னு 2 வீடு கட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு நார்த் ஃபேஸிங் வேணால் நார்த் ஃபேஸிங் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சவுத் ஃபேஸிங் வேணால் சவுத் ஃபேஸிங் சூஸ் பண்ணிக்கலாம். 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது. லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம அப்ரூவ்டுங்கனால நம்ம ஈஸியாக லோன் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் நேஷனலைஸ் பேங்க்லேயே நம்ம லோன் போடலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஹைட்டும் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து குறைஞ்சது ஒரு 4-5 அடி ஹைட்டில் தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வெளியே தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நமக்கு மேலே இதேமாரி கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட அதேமாரி அழகாக கட்டலாம். பில்டிங் குவாலிட்டியும் நல்லா போட்டு கட்டியிருக்காங்க. அதில் யூஸ் பண்ண ராடுலாம் ஒரு 12 mm ஒரு 16 mm ராடு, நல்ல பெரிய ராடு தான் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஒன்று பை ஒன்றா பார்க்கலாம். சுற்றி ஒரு 2 அடிக்கிட்ட செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு நம்ம குறைய சொல்ல முடியாது. வாஸ்துவும் தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே டைல்ஸ் ஃப்ளோரிங் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செப்டி டேங்க் எங்கே இருக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர். இது நார்த் அண்டு ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னரில் வருது, ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டி டேங்க் உங்களுக்கு வாயு மூலையில் போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து வாஸ்துப்படி தெளிவாக கட்டியிருந்தாங்க. அடுத்து மொட்டை மாடிக்கு போகிற அந்த டைல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த இதுக்கு கீழே ஸ்டெப்ஸுக்கு கீழே ஸ்டேர் கேஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் லைனும் அடுத்து வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது இன்வெர்ட்டர் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைன் அழகாக கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேண்டோட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேண்டோட என்ட்ரன்ஸும் நார்த்து, வீட்டோட என்ட்ரன்ஸும் நார்த்து வரும். பின்னாடி உள்ளது லேண்டோட என்ட்ரன்ஸும் சவுத்து, வீட்டோட என்ட்ரன்ஸும் சவுத்து வரும். ஸோ நமக்கு இன்கேஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டோர் முன்னாடி ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. டைல்ஸில் ஒரு நார்மல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலரிங்கில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சுவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருந்தாங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வேல்டெக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் தாமஸ் ஸ்கூல் இருக்குது, நசரத் சிபிசி மெட்ரிகுலேஷன் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. தண்ணி சூப்பராக ஒரு 30லேருந்து ஒரு 40 அடியில் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான், பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது. அடுத்து இங்கே அங்கே ஸ்டே பண்ணுற பீப்புள் அதிகமான பீப்புள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெச்எஃப்ல ஒர்க் பண்ணுறவங்க, அகைன் போலீஸ் அண்ட் ஓசிஎஃப்ல ஒர்க் பண்ணுற பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டியாக இருக்கும். 2 பெட்ரூமில் 1 மாஸ்டர் பெட்ரூம், 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வுட்டில் கதவு ஜன்னல்ஸ் எல்லாமே டீக் வுட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க, நல்ல குவாலிட்டியாக. அடுத்து பெட்ரூமாக இருக்கட்டும், உங்களுக்கு அது செல்ஃபு லாஃப்ட் என்னென்ன வேணுமோ க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது காமனில் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது. அட்டாச்சில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 63 லட்சம், 63 lakhs சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம பிளான் பண்ணிக்கலாம்.
ஓகேனா நேரடியாக நம்ம வந்து பில்டர்கிட்டே நேரடியாக உட்காந்து பேசிவிட்டு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 2 வீடு இருக்கனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு நம்ம அண்ணன் தம்பி நீங்கள் பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு அக்கா தங்கச்சோ, இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறீங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் வேணும்னா அழகாக 2 வீடுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ ஒன்லி ஃபேஸிங் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 95% கிட்ட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இன்னும் வந்து ஒரு ஒயிட் வாஷ் கோட்டியும் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 டேஸில் ஒர்க் முடிச்சிருவாங்க போல் கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஓகேனா நம்ம உடனே பேசிவிட்டு ஃபர்தர் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 15 to 1 month கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் பார்த்துட்ருக்கோம். அதுவும் வாஸ்துபடி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வாஸ்துபடி ஒவ்வொன்றும் பார்த்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பில்டிங்கும் நல்லா பொறுமையாக கட்டியிருக்காங்க. ரொம்ப சில பேர் கட்டி வைக்கணுன்ட்டு சீக்கிரமாக கட்டி வைக்கலை. ஸோ ரொம்ப பொறுமையாக கீழேருந்து கட்டினாங்க. ஏன்னா நம்ம அந்த ஏரியாவில் நம்ம அதிகமாக சுற்றுறதுனால தெரியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பொறுமையாக போச்சு. ஸோ வந்து நல்லா கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டு ஓகேன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக முடிச்சு கொடுத்துடலாம். நம்ம வந்து ஹவுசிங் லோனும் பண்ணி கொடுத்துருக்கோம். டாக்குமெண்டேஷனுக்கும் அதுக்கு டீம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் நாங்கள் கூட இருந்து ஃபைனலாக டாக்குமெண்டேஷன் வர்ற வரைக்கும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் நோக்கத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 2% சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டுருக்குறோம். இந்த லொக்கேஷன்லேருந்து அதிகபட்சம் ஒரு 5 to 10 minutes டிரைவில் போனீங்கன்னா நீங்கள் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒரு 5 minutes டிரைவ் போனீங்கன்னா திருமுல்லைவாயில் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அகைன் அண்ணனூர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. தண்ணி நல்லாயிருக்கும். அகைன் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் சூப்பராக கட்டியிருக்காங்க. அடுத்து வந்து அதோட பில்டிங்கோட பொருட்கள் யூஸ் பண்ணது இப்போ நான் உங்களுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் மேலே வந்து உங்களுக்கு இது நம்ம பில்லர்லாம் எழுப்பி விட்ருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் எழுப்பினாலும் எழுப்பிக்கலாம். இந்த ராடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 12 mmலேருந்து ஒரு 14 அந்த மாதிரி பெரிய சைஸ் ராடு இது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அழகாக வந்து போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ பில்லரும் இருக்குது. ஸோ மேலேயும் வந்து ஸ்டார்கேஸ் ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எய்த்தாப்பில் உள்ளதும் பார்க்குறோம் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டு விற்று கொடுத்துடலாம். எய்த்தாப்பிலலாம் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் ரேட்டு விற்று கொடுத்துடலாம். சில பேர் உங்களோட ப்ராப்பர்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் மூலமாக கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி என்னோடய சேனல் மூலமாக நான் எடுத்து கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு கடவுள் நமக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை பற்றி எல்லாத்துக்கும் தேங்க்யூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.